1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ஆமா, அவர் இருந்தாலும் 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 ஆனால் இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமில்லை அப்படின்றார். ஒன்றுமில்லை அப்படின்னா எம்டினஸ், வெறுமையான ஒரு வாழ்க்கை. அந்த வெறுமையான வாழ்க்கைக்காக தேவன் சபையை வைக்கவில்லை. கொரிந்து சபைக்கு எழுதுறார், 2 நிருபம் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது இந்த முதல் நிருபத்திலே அவருடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து அதை எழுதுறார். அதுவும் பாருங்க, அவரை பற்றி சொல்றார். நான் எப்படி என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். நேரடியாய் சபைக்கு சொல்லாம தன்னை குறித்து சொல்வது போல சொல்றார். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்னா சத்தமிடுகிற வெண்கல பாத்திரத்தை அடி அடின்னு அடிச்சா சத்தம் கேட்கும். ஆனால் அந்த சத்தம் மட்டும் கேட்கும். ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பு, சவுண்டு மட்டும் நல்லா இருக்குது. அப்போ அந்த சத்தம் மட்டும் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரயோஜனம் இல்லாதான் இருக்குது. நான் தீர்க்கதரிசன வரத்தை பாஷை எல்லாம் இருக்குது, கை தட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், நல்ல விஷயம். ஆனால் அன்பில்லை அப்படின்னா அது வேஸ்ட் என்றார். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. எல்லாரை விட அதிகமான பாஷை பேசினார், எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்பட்டார், தீர்க்க தரிசனம் அநேக காரியங்களை சொன்னார், ரகசியங்களை வெளிப்படுத்தினார், தேவனை பற்றிய அறிவு அவருக்கு அதிகமாக இருந்துச்சு, விசுவாசத்தில் பலமுள்ளவராக இருந்தார், எல்லாம் இருந்துச்சு. இதை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்கன்றார். இது மட்டும் போதாது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்கள், வருவார்கள், இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடைபெறும். அப்படிலாம் நடக்கும்போது நீங்க ஒரு காரியத்தை பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பு அங்க இருக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது வேஸ்ட், ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒன்றுமில்லாமல் போகக்கூடியது. இது ஒரு கடினமான ஒன்று. கடினமான ஒன்றா அப்படின்னா கஷ்டம்தான் இல்ல. தீர்க்க தரிசனம் சொல்றது ஈஸி இல்ல, அற்புத அடையாளம் செய்யறது பெரிய காரியம் கிடையாது, ஒருத்தனை சுகமாக்குறது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் எளிதான காரியம்தான், ஏன்னா அதெல்லாம் நடக்குது. ஆனால் அன்பு இல்லை என்றால் பிரதானமான ஒன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது தான் என்ன செய்ய மாட்டேது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்பட முடியாமல் இருக்கிறது. பிரதானமாய் சொல்லப்பட்டது அன்பு. ஆனா இது எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அன்பு செலுத்தக்கூடியவில்லை, நேசிக்கூடியவில்லை. இப்போ நம்ம எல்லாரையும் பார்க்கறத விட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த அன்பு எப்படி இருக்குது அதை தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுல் முதல்ல நான் என்று ஆரம்பிச்சிட்டார், சபைக்கு தான் எழுதுறாரு, ஆனால் நான் என்று அவர் என்ன செய்யறாரு, ஆரம்பித்திருக்கிறார். 2வது வசனத்திலும் நான் என்று ஆரம்பிக்கிறார், 3வதிலும் எனக்கு என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தன்னை குறித்தே சொல்லின்னு வர்றார். அது பிறகு கடைசியா தான் சொல்றார் நம்முடைய அறிவு என்று சொல்லுகிறார், எல்லாம் சேர்த்துக்கிறார். அவர் திரும்ப நான் தான் என்று சொல்கிறார் 11ஆம் வசனத்திலும். அப்போ நம்ம யாரையும் சொல்லாம நம்மளே சொல்லிக்கினா நல்லது மாதிரி தான் தெரியுது. நான் என்ன தான் சொல்லிக்கணும்,
எப்படிப்பட்ட அன்புடையவனா இருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க கேளுங்க. போன வாரம் மட்டும் வச்சுங்க, ரொம்ப நாள்லாம் வேணாம். போன வாரம் நான் எப்படி நடந்து கொண்டேன், என் குடும்ப உறுப்பினர் அல்லது என்னோட வேலை செய்கிறவங்க, என் சொந்தம், மற்ற இடத்துல நான் எப்படி நடந்து கொண்டேன் அப்படின்றது கொஞ்சம் பாருங்க. அதாவது கோவப்பட்டாதான் நடக்கும் அப்படின்ற மனநிலை சில பேர் இருக்குது. கோவப்பட்டாதான் நடக்கும். இந்த கோபம் வந்து முதல்ல யாருக்கு வந்துச்சு தெரியுமா? முதல்ல கோபம் காயினுக்கு வந்துச்சு. காயின் தான் முதல் கோபக்காரன். அவனுடைய கோபத்தினால் என்ன செய்தான் அப்படின்னா, தன் சோதனையே கொலை செய்தான். தன் சொந்த சகோதரன், சொந்த ரத்தம், அவனே கொலை செய்தானா அவனுடைய கோபம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு பாருங்களேன். இந்த கோபத்தை குறித்து வேதத்திலே அநேக இடங்கள் இருந்தது. ஏன் கோபம் வருது அப்படின்னா, முதல் காரியம் வந்து என்னுடைய ஈகோ, சுயம், கௌரவம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனா கௌரவம். நான் யார், என் கௌரவம் என்ன, என்னை பார்த்து இப்படி சொல்லாமா, கௌரவம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள பொறாமை இருந்துச்சு. பொறாமைப்படுறான், சகோதரனை பார்த்து பொறாமை. அவங்க நல்லா இருக்கிறாங்களே பொறாமை, இவங்க நல்லா இருக்கிறாங்களே பொறாமை. இல்ல ஒன்று, என்னுடைய கௌரவம் என்ன ஆகுறது, அது எப்படி என்ன சொல்லலாம், என்னை பார்த்து சொல்லிட்டாங்களே அப்படின்னா அது ஒரு கௌரவ பிரச்சனை. சில பேர் இந்த கௌரவ பிரச்சனைக்கே கொலை பண்றதா இருக்கிறான். இல்ல ரெண்டாவது பொறாமையான காரியம் இவனுக்கு அது இருந்துச்சு. இருந்ததுனால தன் சகோதரனை கொலை செய்கிறான். எவ்வளவு மோசமான காரியம் பாருங்க. இதெல்லாம் புரிந்த பவுல் நிறைய எழுதினாரு. இங்கே வந்து சபைக்காக இதை சொல்லுகிறார். பெருமை இருக்கிறது, இல்ல பெருமை. இவனுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காயினோடு கூட இது நின்று போகவில்லை. அதன் பிறகு யாருன்னா பார்க்க முடியுமா? காயினுக்கு பிறகு காயின் நின்று போயிடுச்சா அப்படின்னா இல்லை. அடுத்தது யார் இருக்கிறா? யாருன்னா இருக்கிறாங்களா? யாரு? ஏசா. ஏசா ஏசா பாவம், அவர் ஏமாந்துட்டார். யாக்கோபு அவரை ஏமாத்தி விட்டாரு. அதனால அவருக்கு கோபம் வந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஆனா அதை வந்து கோபப்படாம சொல்ல வேண்டிய விதத்திலே அன்பாய் அவர் என்ன செய்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இப்போ ஒருவேளை அவர் கோபப்படாம அன்பா அதை சொல்லி இருந்தார்னா அவர் வாழ்க்கையே மாறி இருக்கும். இப்போ நம்முடைய பிரச்சனையே அதுதான். நம்முடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லாமல் இருக்கிறதான் பிரச்சனை. ஒரு காரியத்தை சொல்ல வேண்டிய விதத்தில் நாம் சொல்லும் பொழுது பிரச்சனையை தீர்த்து விடலாம். இல்ல மிக கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை நாம மிக மிக கவனமா இருக்கும். இப்போ இந்த ஏசாவுக்கு அவர் சொல்ல வேண்டிய விதத்துல தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கலாம். சேஷ்ட புத்திர பாகத்தவே கேட்கிறேடா, தப்பு இல்லையா அது? இவனும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அதை வந்து அசட்டை பண்ணிட்டார், உதாசீனப்படுத்தினார், அல்லது அதை பற்றி மேன்மையை விட்டுட்டார். அதுதான் தவறான காரியம். ரெண்டு பேருக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. ரெண்டு பேரும் அதுக்காக போராடி கடைசியில் அவர் எங்கேயோ போய் ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலாம் வந்துச்சு. சரி, இந்த யோனா தீர்க்கதரிசியும் என்ன பண்ணார்னா, போய் தீர்க்கதரிசி சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னார், போய் சொல்லி நீ அழிக்க போறேன்னாரு. அங்கே போய் அழிக்கும்போது அழிக்கிறதுக்காக ஒரு பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் எதுக்கு பண்ணார் தெரியுமா? அழிக்கிறது தான் பிரசங்கம் பண்ணார். அவங்களை ஆண்டவர் காப்பாத்தாருன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்ன செய்தி அதான், அழிக்க போறேன் அப்படின்னு. ஜனங்கள் என்ன பண்ண பயந்துட்டாங்க. ராஜாலேருந்து மிருக ஜீவன் வரைக்கும் எல்லாரும் உபவாசப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க, பாவத்தெல்லாம் விட்டுணும்னு அறிக்கை பண்ணுறாங்க. ஆண்டவர் மனது இருக்கும் உள்ளவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, சரி பரவாயில்ல, இப்போ நான் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இப்போ இவர் உட்கார்ந்து காத்துனுக்கிறார். 40 நாள் பிரசங்கம் மட்டும் உட்காந்துக்கிறார். அழியுமா அழியுமா அழியுமான்னு அழியலன்னு ஒரு கோபம் வந்துச்சு. இது நியாயமான கோபமா?
நான் வந்து இது என்ன, அது கௌரவ பிரச்சனை. நான் போய் சொல்லிட்டு வந்தா நடக்கலையே. இப்போ நடக்கலைன்னா சந்தோஷம் பண்ணுமா, துக்கம் பண்ணுமா, கோவம் பண்ணுமா? பரவாயில்லையா, தப்பிச்சினா நல்ல வேலை, எப்படியோ ஆண்டவர் காப்பாத்திட்டாரு உங்களை அப்படின்னு போய் இவர் சொல்லியிருக்கணும். ஆனா நான் சொல்லி நடக்கலையே, கோவம் வருதா? கோவம் வருதா இல்லையா? நான் சொல்லி நடக்கலையே. இப்போ இவருக்கு இந்த பிரச்சனை வந்து ஆண்டவர் கேட்குற, என்னப்பா கோவமாகிறேன், சாவர வரைக்கும் கோவம் வந்தாரு, விடுறேன்னு சொல்ல. அப்படின்னா அங்க பிரச்சனை என்னன்னா அன்பு இல்லை, அன்பற்ற ஒரு நிலை. அன்பு இருக்குமே ஆனால் அவர் ஆண்டவர்கிட்ட எப்படி போராடி இருப்பார்னா, செய்தி கரெக்டா சொல்லிட்டாரு, சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பார், ஆண்டவரே நான் போய் சுத்தி பார்த்தேன், 1,04,000 பேர் குழந்தைங்க இருக்கிறாங்க, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை தான் தெரியாது, பெரியவங்களாம் தெரியும், அவங்களாம் இருக்கிறாங்க. இது பார்க்கறது ரொம்ப பரதாபமாகுது. எப்படின்னா அவனை காப்பாத்துங்க ஆண்டவர், என்ன செய்யணும், ஊருக்கு வெளியே வந்து ஜாம் பண்ணிடுங்க. இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஏன் தீர்க்க தரிசனம் நடக்கணும். யார் தீர்க்க தரிசனம்? யார் தீர்க்க தரிசனம்? இது யார் தீர்க்க தரிசனம்? தேவன் சொன்னது. இப்ப இவர் சொன்னதுனால இது மட்டும் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நினைச்சிருந்தாருன்னா இவரு கௌரவ பிரச்சனை வராது. ஏன் தீர்க்க தரிசனம் நான் சொன்ன நினைச்சா கௌரவ பிரச்சனை வரும். எல்லாருக்கும் இதான் பிரச்சனை. இப்ப நான் அவர் நினைச்சதுனால கௌரவ பிரச்சனை என்ன அப்படின்னா, அழிக்கிலே ஆண்டவர். அப்பனா என்ன செய்யணும், கோபமா இருக்கிறார், சூடாயிட்டார். எனக்கு அப்பவே தெரியும், அதுக்குதான் நான் என்ன பண்ணேன், தர்சிச்சு கப்பல் ஏறி போனேன், என்னை விட்டீங்களா, நீயே பார்த்துக்க வேண்டியது தானே அப்படிலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். கோபம் வந்துச்சு. அந்த ஜனங்கள் மேல் அன்பு இருக்குமே ஆனால், முதல்ல வந்து கோபம் இருக்கிறது நியாயம், ஏன்னா பாவம் செஞ்சாங்க, ரைட்டு. ஆனால் இவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த ஜனங்கள் மனம் திரும்புகிற சூழ்நிலை பார்க்கும்போது தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, ஆண்டவரே அழிக்காதீங்க, அவங்களாம் என்ன பண்றாங்க, சாப்பிடாம உட்காந்துக்கிறாங்க, இந்த குழந்தை கூட சாப்பிட மாட்டேங்குது, ராஜா பாருங்க எப்படி இருக்காரு, இதுதான் சொல்லியிருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவன் எப்படி போனா என்னையா, என்னுடைய பிரச்சனை இதுதான் அப்படின்னா அங்க என்ன இல்லை, அன்பு இல்லை. சகலமும் என்ன செய்யணுமோ அன்போடு கூட செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தது 3ஆம் வசனம் வாசிங்க. அதே, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கொடுக்குறாங்கல்ல அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து நான் செய்கிறேன், நான் கொடுக்கிறேன், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். இந்த அன்னதானம் என்ற வார்த்தை வந்து நம்ம ஊர்ல இருக்கிற வார்த்தை, அங்க வேற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, இதெல்லாம் நான் வந்து அன்னதானம் பண்றேன், என் சரீரத்தை முதல்ல அன்னதானம், அப்போ எனக்கு உண்டான யாவற்றையும் சொல்லிட்டார், எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்ட பிறகு நான் எப்படிப்பட்ட ஆள் ஆயிடுவேன், கொடுக்குற ஆளாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, நிறைய கொடுத்தா அது ஒரு கௌரவம், கொடுக்குற ஆள் நல்லா நடத்தணும்னு நினைப்பாங்க, பெருமையாக நடத்த நினைப்பாங்க. இந்த பிரச்சனைலாம் நான் ஆரம்ப கால சபை ஆரம்ப காலத்தில் நான் சந்தித்து இருக்கிறேன். நாங்களாம் இவ்வளோ கொடுக்குறோம், நாங்களாம் ஆண்டவர் கிருபையில் அவங்க யாரும் இல்லை. ஏன்னா அதான் பசங்க சொல்லுது, அன்பற்ற நிலை இல்லை. அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதுன்னா, அதிகாரம் செலுத்த வேண்டிய கௌரவம் எங்களுக்கு தேவை, கௌரவமாக நடத்தணும், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கௌரவம் அப்படின்னா கோவம் வருது. அப்போ நாங்கள் என்ன வேணா செய்வோம், எப்படி வேணா நடந்துக்குவோம், எப்படி வேணா இருப்போம், இவருன்னா என்ன சொல்றது அப்படின்னா அந்த கௌரவம் பாதிக்கப்படுகிறது. எல்லாரும் சமம் என்ற நிலை அங்க இல்லை, சமந்தான் சபை. ஆனா பிரச்சனை எதுல வருது அப்படின்னா அன்பு இல்லாததினால் வருது. இப்போ அன்பு இருக்குமே ஆனால் இந்த கொடுத்ததை பற்றி யோசிக்க முடியாது. யோசிப்பாங்களா, இது என்னத்தையா நான் ஆண்டவர் கொடுத்தது கொடுக்குறேன், அவ்வளவுதான், கர்த்தர் எனக்கு இவ்வளோ கொடுத்தது இருந்து கொஞ்சோடு கொடுக்குறேன், அப்படித்தானே கொடுக்குறோம், எல்லாத்தையுமே கொடுக்குறோம். புதிய உடன்படிக்கை புத்தகத்துல எல்லாமே தேவனுடையது, பழைய ஏற்பாட்டு காலத்தை தான்
10% தான் தேவனுக்கு, மீதி 90% நமக்கு. ஆனா புதிய உடன்படிக்கை வரைக்கும் எல்லாமே தேவனுக்கு தான். ஆனால் நீங்க உற்சாகமாய் கொடுக்கிறது தான் உங்களுடைய அது விருப்பத்துக்கு அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது. நீ எவ்வளோனா கொடுக்கலாம், அது உற்சாகம் கொடுக்கலாம், பாதியம் கொடுக்கலாம், முக்காலம் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா 1% கொடுக்கலாம். அது வந்து உங்களுடைய அன்பின் அடிப்படையில், உற்சாகத்தின் அடிப்படையில், தேவனின் நேசிக்க அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம். ஏன்னா அவர் அதை செய்திருக்கிறாரா? சாதாரண ட்ரேடு, பெரிய இதெல்லாம் வச்சிருந்தார், கப்பல்லாம் வச்சிருந்துக்கிறார், சாதாரண ஆள் கிடையாது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் தேவன் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையமாக எண்ணுகிறேன். இப்போ குப்பையா நினைக்கிற ஆளு அது என்ன கௌரவம் பார்ப்பாரு? நான் தான் கொடுத்த சொல்லி அலைய போறாரு. எல்லாத்தையும் குப்பையா நினைக்கிறேன். ஏன்னா நான் குப்பையாய் நினைத்தால்தான் கொடுக்க முடியும். பாருங்க, அவருடைய பார்வையில் அது குப்பையாகுது, மற்றவங்க பார்வையில் விலையேறப்பட்டதாக. எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். கடைசியில் சட்டம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுது, சட்டம் வாங்க முடியல. சொல்றாரு, என் மேலே அங்கேயே எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துனாப்பா, குளிர்றீங்க, கஷ்டமா இருக்குது அப்படின்னா, கடினமான சூழ்நிலாம் கடந்து போயிருக்கிறார். அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு உண்டான யாவையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லைன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை. அடுத்த பகுதி வாசிங்க. என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும். ஆமா, அது 2 காரியங்களை சொல்லி, ஒன்று அன்னதானம், 2வது என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும். நான் ஒரு முறை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போகும்போது சாயங்காலம் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தோம் வீட்டில். அங்கே அந்த சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஜாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி எல்லாம் பண்ணிட்டு படுக்கலாம் அப்படின்னு. கிராம ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தவுடனே லைட்லாம் போட்டாங்க. ஆனால் வந்து லைட்டு டிம் ஆகுது. என்னடா டிம் ஆகுது? மேலே பார்த்தா அந்த டியூப் லைட்டில் வந்து ஒருத்தர் கொட்டை எழுத்துல அன்பளிப்பு, அந்த காலத்தில் ரவுண்டு டியூப் லைட் இருக்குல்ல, அன்பளிப்புன்னு போட்டு அவர் சோ பேரை போட்டுக்கிறாரு. இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவர் டியூப் லைட் வந்து வெளிச்சத்துக்காக தான் கொடுத்துக்கிறாரு. ஆனால் அது வெளிச்சத்துக்காக இல்லை, அது எது கொடுத்துக்கிறாரு? எல்லாரும் பார்க்கணும். நான் அதை கொஞ்ச நேரம் பார்த்துருந்தேன், என்ன பண்ணுறது வச்சுன்னு வேஸ்ட் இல்லை. சில பேர் வந்து ரகசியமாக கொடுக்குறேன்னு இருக்கிறான், தெரியக்கூடாது. இவர் இதை தான் சொல்கிறார், நான் வந்து அன்பு இல்லை. அன்பு இருந்துக்குமே ஆனால் ரகசியமாக எல்லாம் செய்வாங்க. அன்பு இல்லை அப்படின்னா என் கௌரவம் தெரியணும், என் பெருமை தெரியணும், எல்லாரும் பார்க்கணும், நான் தான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அங்கே என்ன இல்லை? அன்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். என் சரீரத்தை சுட்டரிக்கிறதுக்கு கொடுத்தாலும் இது வந்து இது சாவு, செத்த போயிடுவேன்றார். அப்படின்னா இது சரீரத்தை சுட்டரிக்க கொடுப்பது என்பது சாதாரண விஷயம். ஏன் இதை சொல்றாருன்னா, அன்றைக்கு இப்படி நடந்துச்சு. முதல் நூற்றாண்டு ஆதி திருச்சபையில இது போல பெர்சிக்யூஷன், அதாவது பயங்கரமான உபத்திரவங்கள், சுட்டரிக்கப்படுது, தலை வெட்டப்படுது, சிறுவில் அறையப்படுறாங்க, சிறைச்சாலை கொடுமையா நடத்தப்படுறான், சாட்டையில் அடி வாங்குறாரு, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் அனுபவத்துக்குள்ள வராரு. அவரே சொல்றாரு, நான் அடிக்கப்பட்டேன், இல்லை 40 அடி அடிக்கப்பட்டேன், 3 முறை அடிக்கப்பட்டேன், 1 குறை 40 அடி 3 முறை அடிக்கப்பட்டேன், பயங்கரமான வேதனைக்குள்ள போய் எல்லாம் இதெல்லாம் அனுபவிச்ச பிறகு கௌரவத்துல அவர் எதுவும் பெருமையா பேசவே இல்லை. எல்லாரை விட அதிகமா கஷ்டப்பட்டேன்ற உண்மை அது. அது தன்னை தாழ்த்திக்கிறார். இவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு என் சரீரத்தையே சுட்டரி கொடுத்தா கூட அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற. பிரயோஜனமே இல்லை அப்படின்னா அன்புல தான் பிரயோஜனம் இருக்குதுன்ற. அன்பு இருக்கிற இடத்தான் பிரயோஜனம். நீ இவ்வளோ செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போறதுக்கு அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இதையும் செய்ய வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அப்போனா நான் வந்து சுட்டரி கொடுக்க மாட்டேன், அன்னதானமும் பண்ண மாட்டேன், அந்நிய பாஷையும் பேச மாட்டேன், இல்லை எதுவும் சத்தமும் போட மாட்டேன், அன்பை மட்டும் வச்சுக்கிறேன், அப்படியே போயிடக்கூடாது. இந்த ஸ்டேஜுக்கும் போயிடக்கூடாது, அப்படியும் போயிடக்கூடாது. இதையும் தேவைன்னு சொல்றாரு, அதையும் தேவை என்று சொல்லுகிறார். எல்லாமே தேவையான என்ன அப்படின்னா, இதெல்லாம் பிரயோஜனமாய் மாற வேண்டுமே ஆனால் அன்பு இருக்கணும். இல்ல
அன்பு இருக்கும்போது மாத்திரமே இதெல்லாம் பிரயோஜனமாய் மாறிவிடும். அன்பு இல்லை அப்படின்னா நம்ம கௌரவத்துக்காக அப்படி மாறிச்சுன்னா வேஸ்டா போயிடும்ன்றார். அடுத்த வருஷம் வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்பு நீடிய சாந்தமும். எப்படிப்பட்டது? நீடிய சாந்தம். ஷார்ட் டெம்பர், கோபம் இருக்கிற இடத்துல தான் எவன் சொன்னான்னு தெரியல, அது குணம் இருக்கும். கோபம் நல்ல குணமா? கோபம் நல்ல குணமா? அது சும்மா. அதாவது நல்லா கவனிங்க. இப்போ வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டிய, அவ்வளவுதான். இப்போ வந்து நான் சொல்லணும், சில விஷயங்களை செய்ய வைக்கணும், சில விஷயங்களை அவங்களுக்கு செய்யக்கூடாது அல்லது செய்ய வேண்டிய விஷயங்கள், இது காரணம் இருக்குது. இதை நான் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் அங்கே என்ன இருக்குன்னு தெரியுமா? அன்பு இருக்கும். அன்பு இருக்கிற ஆள் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லும் போது அங்கே கோபத்துக்கு இடம் இல்லை. அதான் விஷயமே. அப்ப ஏன் கோபம் வருது அப்படின்னா, அன்பு இல்லாததினால் கோபப்படுது. அப்போ வந்து அன்பு இல்லாத ஒரு எல்லாம் செய்யறது கொடுக்கறது வந்து வேஸ்ட் தான்ன்றார் இல்லையா? அப்போ அன்பு இருக்குமே ஆனால், அன்பா இருக்கிற ஆள்கிட்ட என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அதுலயே இருக்குது பாருங்க. நீடிய சாந்தம். எப்படி சொல்லணும்? நீடிய சாந்தம் சொல்லக்கூடாது. எப்படி? நீடிய சாந்தம். ஏன் ஏன் யார் கண்டுபிடிக்கிறா பார்க்கலாம். எல்லாத்தையும் சகிச்சுக்குது, எல்லாத்துக்கும் சரி பரவாயில்ல, என்ன பண்றது, பொறுமையா இருக்கலாம், எல்லாத்தையும் சகித்து கொள்ளுகிறது. ஒரு நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்டா ரொம்ப வேற ஆயிடும், விட்டுடலாம். என்னன்னா எல்லாம் இதுலதான் இருக்குது. இதை நல்லா படிச்சவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க, இது நல்லா படிக்காதாலும் தப்பா புரிஞ்சுப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்தது தயவு உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவுனா என்ன? தயவு பாராட்டுறது. போன வாரம் பார்த்தேன்ல தயவு. தயை செய்யவில்லை எனக்கு, நான் அவ்வளோ செய்தேன் ஆனா எனக்கு என்ன பண்ணல, தயை செய்யவில்லை. அதாவது இந்த எலியாவுக்கு சாரி பார்த்து விதவி என்ன செய்யறாங்க, தினந்தோறும் அப்பம் கொடுக்குறாங்க, அப்பம் சுட்டு கொடுக்குறாங்க. எலியாவும் போஷிக்கப்படுகிறான், சாரி பார்த்து விதவியும் போஷிக்கப்படுகிறான். இப்போ இந்த ரெண்டு பேர்ல யாரால் போஷிக்கப்படுகிறார்கள்? எலியாவை போஷித்தது விதவியா, விதவியை போஷித்தது எலியாவா? அப்படின்னா யாரு? இங்க என்ன இருக்குதுன்னா, தயவு இருக்கிறது. இவர் வந்து என்னையும் மாமம் கொஞ்சம் இருந்தது, இவர் எனக்கு தயை பாராட்டினார், அதனால் என்ன செய்யணும், இவருக்கு தினந்தோறும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் என்ன செய்யறார். அப்ப தேவன் இவளை வந்து நேசிக்கிறாரு, இவ வந்து சாக போறான், இவருடைய வாழ்க்கையில ஆண்டு அற்புதம் செய்யணும் அப்படின்னு எலியா அவளை ஆஸ்வதிக்கிறான். அந்த ரெண்டு முதல்ல சுடுறதை என்கிட்ட கொண்டு வா, அதை நான் சாப்பிட்டு ஆஸ்வதிக்கிறாரு. இவரும் தயை பாராட்டினா, அவர் தயை பாராட்டினார். அப்ப இங்க வந்து அன்பு இருக்குமே ஆனால் தயை பாராட்டுதல் இருக்கும், கௌரவம் இருக்காது. இப்ப எலியா ஊரெல்லாம் போய் சொல்லியிருந்தாரு, இந்த விதவிக்கு யார் தெரியுமா இது செஞ்சா, நான் தான் சொல்லுவாரா? சொல்ல. இந்த விதவி அம்மாவும் வர ஆளுக்கெல்லாம் சொல்லி 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 அப்ப கொடுத்திருந்தான்னா அவங்களும் சொல்லல. இதுதான் தயை. ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்ள தேவன் உதவி செய்கிறார். அடுத்தது 4ஆம் வசனம். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. ஆமா, இங்க நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, செய்யும்
செய்யாது, ரெண்டும் இருக்கும். என்னென்னலாம் செய்யும், என்னென்னலாம் செய்யாது என்று இருக்கும். என்னெல்லாம் செய்யும் அன்பு, என்ன செய்யாது. இப்போ இங்க வந்து அன்புக்கு என்ன இல்லை, பொறாமை இல்லை. பொறாமைப்படாது, சந்தோஷப்படும், எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷப்படும். இப்போ இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தன்னை என்ன செய்யாது, புகழாது, இருமாப்பாயிராது. தங்களை பற்றியே பேசணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். என்னை பத்தி பேசணும், ஒரு 4 வார்த்தை நல்லா சொன்னா நல்லா இருக்குமே. நான் ஆரம்ப காலத்தில் பிரசங்கம் பண்ண பிறகு எதிர்பார்ப்பேன். அதன் பிறகு ஏன்டா சொல்றாங்கன்னு இருக்கேன். என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா ஏன் இவங்க சொல்றாங்கன்னு இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அப்படி இல்லை. ஒரு 4 பேர் சொன்னா நல்லா இருக்குமே. ஆனா அதன் பிறகு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நான் நிறுத்திடுவேன். சொன்னான அதை காதலே வாங்க மாட்டேன். சொன்ன அந்த காதை வாங்கி அந்த காதை விட்டுருது. அதை பத்தி நான் சொல்றதும் இல்லை. ஆரம்ப காலத்தில் என்ன செய்து தன்னை புகழ்கிறது என்றால் அங்க என்ன இருக்குது, அங்க பெருமை, இருமாப்பு இப்படிலாம் இருக்கிறது என்று அர்த்தமா இருக்கிறது. அதுக்கு பிறகு வாசிங்க அடுத்த வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. ஆமா, என்னெல்லாம் இருக்குது பாருங்க. அன்பு இருக்குமே ஆனால் அயோக்கியமானது செய்யாது. அயோக்கியமானது, இது நல்ல வார்த்தையா தெரியல. அயோக்கியம் நல்ல வார்த்தையா? அவன் ஒரு அயோக்கியன் அப்படின்னா அவங்க ரொம்ப மோசமான ஆளை தான் அயோக்கியன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல வார்த்தை இல்லை. ஆனா வந்து அப்படி இருக்காது. அன்பு இருக்குமேனா அப்படி இருக்காது. தற்பொழிவுனா தன்னை பத்தி பேசிப்பாங்க. சில பேர் தங்களை பத்தியே பெருமையா பேசுறது. அந்த மாதிரி அது நாடாது, விரும்பாது, மற்றவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காது. அங்க என்ன இல்லை, சினமடையாது, கோபம் வராது. சில பேர் கோபம் வந்துச்சுன்னா எப்பரா பழி வாங்கலாம், அவங்கள இல்லை என்ன செய்யலாம், அவங்க இப்படி செஞ்சாங்க, பதிலுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலாம், வேட்டு வைக்கலாம், குடும்பத்தில் போய் என்ன பண்ணலாம், குழப்பத்தை உண்டாக்கலாம், அவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், இப்படிலாம் வரும். எல்லாம் கோபம் வந்துச்சு அப்படின்னா தீங்கு நினைக்கிறது, இதெல்லாம் வருது. தீங்கு செய்தல். அன்பு இருக்குமே ஆனால் இந்த சிந்தையே வராது. ஏதோ அவங்க தப்பா செஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஏதோ அறியாமை. இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இதாவே இவர்கள் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. ஏன்னா அவங்க செய்து அவங்களுக்கு தெரியல. அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு திட்டமிட்டு செய்கிறார்கள். பிளான் பண்றான். எத்தனை வருஷமா? சில ஆண்டுகள். கரெக்டாக இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது தெரியாம செய்தா? அது சில பேர் செய்வான், தெரியாம பேசிட்டேன், ஏற்கனவே பிளான் பண்ணித்தான், இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டேன். ஒரு இமோஷன், கோபத்துல பாருங்க. அப்போ வந்து அந்த பேசுனது எதனால் பேசணும் அப்படின்னா கோபம் வந்துச்சு பாருங்க. பெருமை அல்லது கௌரவம் இதெல்லாம் சேர்ந்தா இருக்கும், தனியா எதுவுமே இல்லை, ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கும். இங்க சொல்றாரு இருமாப்பா இராது. இருமாப்புன்ற வார்த்தை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எங்கன்னா யாருன்னா சொன்னத கேள்விப்பட்டுக்கிறீங்க? இருமாப்புனா என்ன? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அதாவது இது சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சில வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க, அப்படியே சுண்டடிச்சு பத்துப்பான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான். சாப்பாடு கொடுத்தாடும் ஆள் தான், அப்படியே இருப்பான். 3 நாள் பட்டினியா இருப்பான். அப்படியே உறுதியா 3 நாள் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க. ஏன் 3 நாள் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க? சிறுகுடல் பெருகுடல் சாப்பிடுதோ, பெருகுடல் சிறுகுடல் சாப்பிடுதோ, ஏதோ ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது மேலே விட்டா நம்ம கதை ஆள் தாண்டா அப்படின்னு. உபவாசம் மட்டும் ஒரு வேலை கூட இருக்க முடியாது. இந்த இருமாப்பு வந்துச்சுன்னா 3 நாள் ஆர்டர்கிட்ட அந்த இருமாப்பா இருக்கு. உபவாசம் வர முடியாதால்னா அது மாதிரி இருங்க. கர்த்தர் நல்லது. அடுத்து வாசிங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அநியாயத்தில் சந்தோஷப்படுறதுன்னா என்னன்னா, யாருக்கும் எதுனா ஆயிடுச்சுன்னா நல்லா வாங்கினேன்டா, நல்லா நடந்துச்சு,
கை ஒஞ்சுது, கால் ஒஞ்சுது, நல்ல நஷ்டம் வந்துச்சு, அது சந்தோஷப்படாது, வருத்தப்படும். ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு. அன்பு இருந்துச்சுன்னா வருத்தப்படும். நஷ்டம் ஆச்சா போட்டோம், எல்லாம் போச்சா ரொம்ப சந்தோஷம். பத்தியா, நான் நினைச்சே இருந்தேன் இல்ல, அநியாயத்தில் சந்தோஷம், சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு வந்து சத்தியத்தை விரும்பும், சத்தியத்துக்காக வாழும். அடுத்தது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமா, சகலத்தையும் அது என்ன செய்யுமா, தாங்கி கொள்ளும். கிறிஸ்து, நீங்க அப்படியே இயேசு நடத்தில இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சகலத்தை என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து தாங்கி கொண்டார். ஏதாவது இந்த அன்பு வந்து நம்முடைய சில சூழ்நிலைகள் தான் தெரியும், எப்பவுமே தெரியாது. சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் நம்ம உள்ளே எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்டியன்கள் அன்பா இருக்கிறோம், நம்ம கிட்ட அன்பு இருக்குதுன்னு தெரியும். உலகத்தாரெல்லாம் அன்பா இருக்கிறான், அன்பா இருக்கிறவங்க இருக்கிறான். உலகத்திலே உலக வாழ்க்கை வாடுகிற மக்கள் கூட மிகவும் அன்பான மக்கள் இருக்கிறான். அது என்ன செய்யும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் என்ன செய்யும், விசுவாசிக்கும். அதாவது ஒரு முறை ஒரு கப்பல்ல 2 பேர் போயின்னுக்கிறாங்க. போகும்போது கணவன் மனைவி, அந்த மனைவி வந்து தேவனை குறித்து அவர் வந்து இப்படி செஞ்சுறாரு அப்படி செஞ்சுறாரு, அவர் குறித்து ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை கை விட்டுருவாரு, இப்படி ஆயிடும், அப்படியே விசுவாசம் இல்லாத வார்த்தையை பேசிக்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சாருன்னா, டக்குன்னு ஒரு கத்தியை எடுத்து உருவி அந்த அம்மாவை வந்து குத்துற மாதிரி கிட்ட எத்தி போயிட்டாரு. அந்த அம்மா, அவங்க மனைவி வந்து ஓடலை, அப்படியே நின்றுந்தாங்க. அவர் கேட்டாரு, நான் குத்திருந்தேன்னு என்ன இருக்கும், என் புருஷன் என்னை குத்த மாட்டாரு எனக்கு தெரியும். இதே போல தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, அது போல அவர் கொடூரமா செய்ய மாட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவரை விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் இந்த மோசமான சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, அழித்து விட மாட்டார். எந்த நிலைமை இருந்தாலும் என்னை நேசிக்கிறார், என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் எல்லா சூழ்நிலை. அப்ப என்ன செய்யணும், நல்ல சூழ்நிலை இருக்கு மட்டும் ஆண்டவரை விசுவாசிக்கிறது. மோசமான சூழ்நிலை வந்தா ஆண்டவர் பண்ணிட்டார் புலம்புறது, அப்படி இல்லை. நான் எல்லா நிலைமையிலும் என்ன செய்யறேன், தேவனை விசுவாசிக்கிறேன் இல்லையா. அடுத்தது, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகித்து கொள்ளும். அதாவது எல்லாம் நல்லா இருக்கும்போது மகிழ்ச்சி ஆகுது. சில வேளை நாம் குறைவுகள் வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம், கஷ்டப்படும் போது நாம் எப்படி இருக்கிறோம், அதையும் சகித்து கொள்ள வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையும் சகித்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். ஆமா, இதெல்லாம் ஒழிந்து போயிடும்ன்ற. பரலோகத்துக்கு போய் ஆர்த்திகள் சொல்லுங்க, பூமியோட முடிஞ்சிடும். ஆனால் அன்பு என்ன செய்யல, ஒழிந்து போகாது. இப்ப இதெல்லாம் தேவை. ஆனால் எல்லாவற்றிலும் பிரதானமான தேவை என்னதுன்னா அன்பு தான். நம்முடைய வாழ்க்கையில் பிரதான தேவை அன்பு. இதெல்லாம் இருந்து, இதெல்லாம் பேசி, எல்லாம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அடுத்த வருஷம் வாசிங்க. நம்முடைய அறிவு குறைவு உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவு உள்ளது. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, குறை உள்ளது அப்படின்னா எதனா நடக்கும்ன்றார். எல்லாம் கரெக்டா சொல்ல முடியாது, சில வேறங்கள அது நடக்கும் நடக்காம போகும். குறை உள்ளதா இருக்கு, அதான் ஒழிந்து போடுன்றார. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது என்னது, எதுக்காக இதெல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க வந்து உங்க வாழ்க்கையில பிரதானமாய் அன்பை வைத்துக் கொள்ளுங்கள், ஒண்ணு. ரெண்டாவது, மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாய் அன்புதான் முக்கியமானதுன்னு சொல்றாரு. அடுத்து, இதெல்லாம் இருந்தா கூட உங்களை பாதுகாக்கிறது அன்புதான். ஒரு தீர்க்கதரிசனம் வரமுள்ள ஆளு வேற மாதிரி ரூட்ல போயிடலாம், பொய்யான தீர்க்கதரிசனம் போயிடலாம், சுகமாக்குற ஆளும் போயிடலாம். ஆனால் உண்மையா ஆண்டவர் நேசிக்கிற ஆள் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் விட்டு விலக முடியாது. ஏன்னா தேவனுடைய அன்பு என்ன செய்யுது, அவருக்குள்ள இருக்குது. ஆண்டவரை நேசிக்கணும்ன்ற இருதயம் எப்போது என்ன செய்யும், பாதுகாக்கும். மற்ற எல்லாம் என்ன செய்யும், கடந்து போய்விடும். ஆனபடினாலே நாம் ஆண்டவரை கர்த்தரை நேசிக்கிறதுல உண்மையா இருக்கும். அநேக நேரங்களில் பிசாசு என்ன செய்வான், ஆண்டவர் உங்களை நேசிக்கலன்னு சொல்லுவான், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, இப்படி பல சந்தேகங்கள், அவிசுவாசமான
எண்ணங்கள்லாம் கொடுப்பான். இல்லை இல்லை, ஆண்டவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார், அப்படி விட மாட்டாரு, எனக்கு உதவி செய்வார், எனக்கு அவர் பலனா இருக்கிறார். அப்படியே நம்ம கண்ணில் மூடி ஜெபிப்போம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அன்பு பிரதானமா, நாங்கள் விசுவாசத்தை இந்த வருஷத்தை வாங்கணும், அன்பில் முடிக்கிற ஆண்டவரே. இது முடிக்கிறது இல்லை ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் அன்பிலே நிலைத்திருந்து வாழ உதவி செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கௌரவத்துக்காக, எங்களுடைய பெருமைக்காக, எங்களுடைய கோபம் ஆண்டவரே, இதெல்லாம் ஒழிக்கப்படணும் ஆண்டவரே. எங்களை பற்றி உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல ஆண்டவரே. நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ள ஆண்டவரே. அன்பு என்னெல்லாம் செய்யாது என்று சொல்லி பார்த்தோமோ ஆண்டவரே, எங்களுக்கு அன்பு இருக்குமே, ஆனால் அதை நாங்கள் செய்யாமல் இருப்போம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாவற்றை ஒழித்து நாங்கள் செய்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை அன்போடு செய்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அப்படி எங்களை மாற்றத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையில பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வாரம் முழுவதை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீர பலவீன சோர்வுக்கு ஒவ்வொரு கர்த்தர் தம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினை தொட்டு சுகப்படுத்தும். பிரயாசத்தை பண்ணை வாங்கி ஆசிரியர் பண்ணலை தாரும், நாமத்தை மயம்படுத்தும். எல்லா துதியும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.